அபரிதமான அன்பு வைத்திருக்கும் மக்கள் என்னை வந்து ஒரு அன்போடு வரவேற்றார்கள். போகின்ற இடங்களெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. இன்னும் மன கவர்னர் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் மன கவர்னர்னா அவங்க எங்களோட கவர்னர்னு சொல்றாங்க. நான் அவங்க மனதில் இருக்கிற கவர்னர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அதனால ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அணுகுமுறை. எனக்கும் தெலுங்கானாவுக்குள்ள இணைப்பை எங்கேயுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவிற்கு இருந்தது அந்த மக்களின் அன்பு. அதனால வருங்காலத்தில் கூட நான் தமிழகத்திற்கு எவ்வளவு குரல் கொடுப்பேனோ அதே மாதிரி தெலுங்கானாவுக்கும் குரல் கொடுக்கணும் என்ற ஒரு உற்சாகத்தை அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதனால் அந்த மக்களுக்கு நன்றி. அந்த மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்று எனக்கு நிச்சயமாக நான் நம்புகிறேன். இப்போ மறைந்த தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு இந்த விருதை வழங்கியிருக்கு. எப்படி பாருங்க தமிழகத்தை சேர்ந்த இல்ல தமிழகத்தை சார்ந்த சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக இருந்தார்கள். ஏனென்றால் அவரது திரை சேவை, அவரது சமூக சேவை எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்ற வகையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இது அரசியல் சாயம் இல்லாமல், அரசியல் சார்பு இல்லாமல், அதே நேரத்தில் ஒரு நடுநிலையாக சில நேரங்கள்லாம் அந்த கூட்டணியில இருந்தா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், கூட்டணியில இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்காது. அப்படி இல்லாம அவர் நடுநிலையாக அவரை மிகுந்த ஒரு அன்போடு அவர் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனிப்பட்ட முறையில், ஏனென்றால் அவர் மறைந்த போது கூட அவருக்கு அஞ்சலி செலுத்தியதாக இருக்கட்டும், அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நினைவாக அவரை குறிப்பிட்டதாக இருக்கட்டும், மிகவும் அன்போடு பழக தமிழர்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுப்பார்கள் என்பதற்கு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம். அவரும் அதற்கு தகுதியானவர். அவர் பொது வாழ்க்கையிலும் சரி, திரை வாழ்க்கையிலும் சரி, ஒரு மிகுந்த மரியாதையான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி தந்திருந்தார். இன்று அவர் இருக்கும்போது உள்ள திரையுலகம் இன்னைக்கு இருக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இந்தியா கூட்டணியோட பிரதமர் யாருன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி கேட்கிறாரு. நான் அதே திருப்பி கேட்கிறேன், பாஜகவோட பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வந்து கேட்கிறாரு. பாஜகவோட பிரதமர் என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அதான் மூன்றாவது முறையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நான் பாஜக சொல்லல, தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லல, மக்கள் சொல்றாங்க. எல்லா கருத்து கணிப்பிலும் உங்க பிரதமரா யார் இருக்கணும்னு 70% மேலான மக்கள் எங்கள் பிரதமராக மோடி அவர்கள் தான் இருக்கணும். கெஜ்ரிவால் ஒருவேளை சிறைக்குள்ள போன உடனே நினைவாற்றெல்லாம் போயிட்டாங்க எனக்கு தெரியும். அதனால அவர் இப்ப கேள்வி கேட்கறது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அதனால அதே போல வந்து சொல்றீங்கன்னா நீங்க வந்து பிரதமர் வந்து நரேந்திர மோடி தான் சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியிலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையும் வந்து பாஜக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிரதமராக மோடி இருக்க மாட்டாங்க. அவரோட கருத்துக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. நாங்க ரொம்ப தீவிரமா பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசியல் தொண்டர்கள், தீவிரமா பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், ஆக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். ஏன்னா அவர் அளவிற்கு நல்ல திட்டங்களை யாருமே முன்னெடுத்து செல்ல முடியாது. இன்னைக்கு சென்னை எவ்வளவு சொன்னாலும் இந்த விமான நிலையம் விரிவாக்கம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது, திருச்சி எவ்வளவு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் வளர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர் தான் வரணும், அவர் தான் வர முடியும். முடியாதது அவர்கள் பேசுவோம், முடிகிறதும் நாங்கள் பேசுவோம். ஆதிசங்கரர் பகவத்பாதா பிறந்த நாள் இன்னைக்கு. ஆமா, அது குறித்து வேணும். ஆதிசங்கரர் நமது ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் கால்நடையாகவே நடந்து அவர் வந்து போதித்தவர். நமது தமிழகத்திற்கு மிக அதிக பங்கு இருக்கிறது. அதனால் அவரின் போதனைகளை நாம அவர் ஏதோ ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, அவரை வந்து அவரோ அவரோட வழிவகுந்த பெரியவர்களையோ பெரியாரை சார்ந்தவர்கள் இந்த பெரியவர்களை ஒரு ஜாதிக்குள் அடைத்து அவர்களின், அதாவது மகா பெரியவர் கதர் உடுக்கணும் அப்படின்னு சுதந்திர போராட்டத்தை சொல்லும்போது பாவியில கதரை தோய்த்து உடுத்தவர். ஆக அவர் ஆன்மீக மட்டும் இல்ல தேசியத்தையும் வளர்த்தவர்கள்.
ஆனா அவர்களை ஒரு ஜாதிக்குள்ள அடைத்து அவர்களை போய் கும்பிட போனாலே இந்த ஜாதிக்காரர்களை கும்பிடுற மாதிரி ஒரு பெரியாரை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு பெரியவர்களை அவமதிப்பது இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்துட்டு. அதே மாதிரி நேற்று ராமானுஜரின் பிறந்த நாள். ராமானுஜரை நாம கொண்டாடுறது கூட தெலுங்கானால இன்னும் அதிகமா கொண்டாடுறாங்க. ஆக தமிழகத்துல இந்த ஆன்மீகத்தின் அணுகுமுறை குறைந்து கொண்டு வருவதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் என்பது எங்களது கடமையாக நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் பிரச்சாரம் அடுத்த கட்டமா எந்த மாநிலத்தில் அடுத்து டெல்லி போலாம், அடுத்த வாரம் போலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்த உடனே 3 ஆண்டு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவடைந்து இன்னைக்கு 4வது ஆண்டில் அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க. நான் இப்ப சென்னைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறேன். அதனால நான் அது வந்து எங்களுக்கு சொல்லாட்சி இல்ல செயலாட்சி அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். செயல் இல்லாத ஆட்சியாகத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மாவட்ட தலைவர், காங்கிரஸை சார்ந்தவர், கூட்டணி கட்சியை சார்ந்தவர், 8 நாட்கள் ஆகியும் எந்த துப்பும் தொடங்கல. ஆக அவர்களை அவங்க டெல்லியில போய் கைது செய்கின்ற அந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வார்த்தைகள் தப்பு. பெண்களை பற்றி யார் பேசினாலும் எனது முதல் கண்டன குரல் என்னோடதான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல சட்டத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுகணும். சட்ட ரீதியாக அணுகாமல் வன்முறை ரீதியாக அணுகிட்டு இவர்கள் மற்ற தன்னை பற்றி சொன்னதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இவர் கஞ்சா வைத்திருக்கிறார் என்று ஒருவரை கைது செய்யும் பொழுது கஞ்சா கடத்தல்காரரை நீங்க வச்சிருந்தீங்களா? உங்களை என்ன செய்யறது? கஞ்சா பொட்டல வச்சிருந்தா கைது செய்யறது தப்பு. கஞ்சா வச்சிருக்கிறது தப்பு. ஆனா எப்படி வைக்கப்பட்டாரு எனக்கு தெரியாது. ஆனா அதே நேரத்துல கஞ்சா வைத்திருப்பவர்களை கைது செய்யறது போல அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது போல கஞ்சா கடத்தல்காரரே கூட வச்சுட்டு நீங்க அரசியலையும் நடத்துறீங்க, திரைத்துறையும் நடத்துறீங்க. இன்னைக்கு இவங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், ஸ்டாலினின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திரைத்துறையில் முதலீடு செய்தவர்களாகவும் கடத்தல்காரர்கள் இருக்காங்க. சாதிக்கலாம் நினைத்து கொண்டிருக்கும் போது சாதிக்கதான் நீங்க கையில வச்சிருக்கீங்க. ஆக இதுதான் உங்களோட முழுமையான சாதனை. ஒரு மாவட்ட தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர், 8 நாட்களாக நம்மளால் கைது செய்ய முடியல. ஆனா யாராவது யூடியூப்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரா போயிடுவீங்க. நீங்க தான் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. நாங்க என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களை கடுமையாக கண்டிப்போம். ஆனா அதே நேரத்துல யாருக்கு காண்பிக்கின்ற அவசரத்தை நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர் ஒரு கூட்டணி கட்சியில வேண்டுமென்றே மறைக்கிறீர்களான்னு தெரியல. அதற்கு இது உயர் புலனாய்வு துறைகளில் ஈடுபடுத்த வேண்டுமா என்பதும் நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அதே மாதிரி நேற்று என்னோட கேள்விப்பட்டேன், 2026 வந்த உடனே டிகே வந்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஸ்டாலின் டிஎம்கேவை நம்பல, டிகேவை தான் நம்புறாரு. ஆக டிஎம்கேவை ஏன் நம்பலன்னா சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. வெறும் பேரு மட்டுமே வச்சுட்டு போறாங்க. அவங்க எந்த சாதனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடக்கல. அதனால 2026 அவர்கள் நேரடியாக சந்திக்கவே முடியாது. அதை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சி, அதாவது சுப்பிரமணியன் சொல்ற வீட்டுல ஒரு குளறுபடி வந்த உடனே ஆட்சி மாற்றம் வரணும். அப்போ ஒரு மாவட்ட தலைவரை கண்டுபிடிக்க முடியல, ஒரு கஞ்சா கடத்தல்காரரை கூட வச்சிருந்தீங்க, இன்னும் வேங்க வயல்ல என்ன பிரச்சனை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு வேங்க வயல்ல யாரு மலம் சேர்த்தார்கள் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாம நம் சகோதரர்கள் எந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு பிரச்சனை வந்த போது சொல்றாங்க, நாங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம், நாங்க என்ன பேசணும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம், என்ன மொழி பேசணும் என்ன. ஆனா நமது சகோதரர்கள் வேங்கை வயல்ல என்ன தண்ணி குடிக்கணும் கூட அவங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா அதை அவர்கள் அசுத்தம் செய்துவிட்டு இவர்கள் சுத்தமாக இருப்பதை போல பேசுகிறார்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முற்றிலும் தோல்வி அடைந்த ஆட்சி. அதனால 2026 இவர்கள் எந்த விதத்திலும் சந்திக்க முடியாது, நேரடியாக சந்திக்க முடியாது. மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் மேடம், கடந்த 10 ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் தெரியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முறை அதானி அம்பானி தோல்வியின் பயத்தால் பேசுறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பிரச்சாரமாக தான் நான் பாக்குறேன். 10 ஆண்டுகள் மோடிஜி எதுவும் செய்யலன்னு சொல்றதே அவங்க காதையும் கண்ணையும் மூடி இருக்காங்க அப்படின்றதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சென்னை மாநகராட்சி எடுத்துக்கோங்களேன், மாடு முட்டினாதான் உங்களுக்கு மாடை பத்தி யோசனை வரும்.
நாய் கடிச்சாதான் நாயை பத்தி யோசனை வரும், கொசு கடிச்சாலும் கொசுவை பத்தி அவங்களுக்கு யோசனை வரும். ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா சாதனையை விட இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு தடுப்பூசி கொடுத்து இன்னைக்கு கோவிட்ல அவர் செய்த உதவியும் சரி, இன்னைக்கு இங்க இவ்வளவு திட்டங்களும் நான் சொல்ல நம்ம நின்று கொண்டிருக்கிற பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட் இவ்வளவு எக்ஸ்பான்ஷன் என்னைக்கு நீங்க பண்ணீங்க? நீங்க தான் மன்மோகன் விபி சிங் முதல் கொண்டு மன்மோகன் சிங் வரைக்கும் இருந்தீங்க. அந்த நேரத்துல 5 அமைச்சர்கள் இருந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த லிஸ்ட் போட்டுருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நான் பெரிய லிஸ்டா இருக்கும், எங்க லிஸ்ட் அதோட பெருசா இருக்கும். ஆனால் மோடி அவர்கள் நிச்சயமா வெறுப்பு அரசியலை கொண்டு வரவே. யார் வெறுப்பு அரசியல் கொண்டு வர்றது? யாரு நீ கருப்பா இருக்கேன்னு சொல்றது? யார் தென்னிந்தியர்கள்னா கருப்பா இருக்கீங்க, நீங்க கருப்பா இருக்க காரணம் யார் சொன்னது? யார் வேற்றுமை கொண்டாடுறது? முஸ்லீம்கள்னா நாங்க வேற மாதிரி நடத்துவோம் யார் சொல்றது? அதே மாதிரி விட ஒதுக்கீடு இன்னைக்கு எடுத்துருவாங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு பீதியை கிளப்புறது யாரு? ஆக மதத்தை வைத்து, சாதியை வைத்து, நிறத்தை வைத்து, மொழியை வைத்து அரசியல் செய்வது இந்தி கூட்டணி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். இல்ல அவங்களுக்கு வேற்றுமை பற்றிலாம் பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்னைக்கு எங்களது போராட்டம் மிக கடுமையாக தொடரும். ஒரு ஃபைனல் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள், சகோதரர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எந்த மாற்றங்கள் இருந்தாலும், எந்த கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் நாகரிகம் எல்லாவற்றிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அபரிதமான அன்பு வைத்திருக்கும் மக்கள் என்னை ஒரு அன்போடு வரவேற்றார்கள். போகின்ற இடங்களெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. இன்னும் மன கவர்னர் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் மன கவர்னர்னா அவங்க எங்களோட கவர்னர்னு சொல்றாங்க, நான் அவங்க மனதில் இருக்கிற கவர்னர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அதனால ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அணுகுமுறை. எனக்கும் தெலுங்கானாவுக்குள்ள இணைப்பை எங்கேயுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது அந்த மக்களின் அன்பு. அதனால வருங்காலத்துல கூட நான் தமிழகத்திற்கு எவ்வளவு குரல் கொடுப்பேனோ அதே மாதிரி தெலுங்கானாவுக்கும் குரல் கொடுக்கணும் என்ற ஒரு உற்சாகத்தை அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதனால் அந்த மக்களுக்கு நன்றி. அந்த மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்று எனக்கு நிச்சயமாக நான் நம்புகிறேன். இப்போ மறைந்த தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு இந்த விருதினை வழங்கியிருக்கு. எப்படி பாய்க்கும் தமிழகத்தை சேர்ந்த இல்ல தமிழகத்தை சார்ந்த சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக இருந்தார்கள். ஏனென்றால் அவரது திரை சேவை, அவரது சமூக சேவை எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்ற வகையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இது அரசியல் சாயம் இல்லாமல், அரசியல் சார்பு இல்லாமல், அதே நேரத்தில் ஒரு நடுநிலையாக சில நேரங்கள்லாம் அந்த கூட்டணியில இருந்தா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், கூட்டணியில இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்காது. அப்படி இல்லாம அவர் நடுநிலையாக அவரை மிகுந்த ஒரு அன்போடு அவர் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனிப்பட்ட முறையில், ஏனென்றால் அவர் மறைந்த போது கூட அவருக்கு அஞ்சலி செலுத்தியதாக இருக்கட்டும், அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நினைவாக அவரை குறிப்பிட்டதாக இருக்கட்டும், மிகவும் அன்போடு பழக தமிழர்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுப்பார்கள் என்பதற்கு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம். அவரும் அதற்கு தகுதியானவர். அவர் பொது வாழ்க்கையிலும் சரி, திரை வாழ்க்கையிலும் சரி ஒரு மிகுந்த மரியாதையான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி தந்திருந்தார். இன்று அவர் இருக்கும்போது உள்ள திரையுலகம் இன்னைக்கு இருக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இந்தியா கூட்டணியோட பிரதமர் யாருன்னு பிரதமர் மோடி கேட்கிறாரு. நான் அதே திருப்பி கேட்கிறேன், பாஜகவோட பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுட்டாரு. பாஜகவோட பிரதமர் என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அதான் 3வது முறையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நான் பாஜக சொல்லல, தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லல, மக்கள் சொல்றாங்க. எல்லா கருத்துக்களுக்கும் உங்க பிரதமரா யார் இருக்கணும்னா 70% மேலான மக்கள் எங்கள் பிரதமராக மோடி அவர்கள் தான் இருக்கணும். கெஜ்ரிவால் ஒருவேளை சிறைக்குள்ள போன உடனே நினைவாற்றெல்லாம் போயிட்டாங்க எனக்கு தெரியும். அதனால அவருக்கு இப்ப கேள்வி கேட்கறது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அதனால அதே போல பாத்தீங்கன்னா நீங்க பிரதமர்
நரேந்திர மோடி தான் சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியிலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையும் வந்து பாஜக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிரதமராக மோடி இருக்க மாட்டாங்க. அவரோட கருத்துக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. நாங்க ரொம்ப தீவிரமா பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசியல் தொண்டர்கள், தீவிரமா பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், ஆக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். ஏன்னா அவர் அளவிற்கு நல்ல திட்டங்களை யாருமே முன்னெடுத்து செல்ல முடியாது. இன்னைக்கு சென்னை எவ்வளவு சொன்னாலும் இந்த விமான நிலையம் விரிவாக்கம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது, திருச்சி எவ்வளவு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் வளர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர் தான் வரணும், அவர் தான் வர முடியும். முடியாதது அவர்கள் பேசுவோம், முடிகிறதும் நாங்கள் பேசுவோம். ஆதிசங்கரர் பகவத்பாதா பிறந்த நாள் இன்னைக்கு. ஆமா, அது குறித்து வேணும். ஆதிசங்கரர் நமது ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் கால்நடையாகவே நடந்து அவர் போதித்தவர். நமது தமிழகத்திற்கு மிக அதிக பங்கு இருக்கிறது. அதனால் அவரின் போதனைகளை நம்ம அவர் ஏதோ ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, அவரோ அவரோட வழிவகுந்த பெரியவர்களையோ பெரியாரை சார்ந்தவர்கள் இந்த பெரியவர்களை ஒரு ஜாதிக்குள் அடைத்து அவர்களின், அதாவது மகா பெரியவர் கதர் உடுக்கணும் அப்படின்னு சுதந்திர போராட்டத்தை சொல்லும்போது பாதியில கதரை தோய்த்து உடுத்தவர். ஆக ஒரு ஆன்மீக மட்டும் இல்ல, தேசியத்தையும் வளர்த்தவர்கள். ஆனா அவர்களை ஒரு ஜாதிக்குள்ள அடைத்து அவர்களை போய் கும்பிட போனாலே இந்த ஜாதிக்காரர்களை கும்பிடுற மாதிரி ஒரு பெரியாரை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு பெரியவர்களை அவமதிப்பதை இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்துக்கொண்டிருக்கோம். அதே மாதிரி நேற்று ராமானுஜரின் பிறந்த நாள். ராமானுஜரை நாம கொண்டாடுறது கூட தெலுங்கானால இன்னும் அதிகமா கொண்டாடுறாங்க. ஆக தமிழகத்துல இந்த ஆன்மீகத்தின் அணுகுமுறை குறைந்து கொண்டு வருவதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் என்பது எங்களது கடமையாக நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் பிரச்சாரம் அடுத்த கட்டமா எந்த மாநிலத்தில் அடுத்த டெல்லி போலாம், அதே மாதிரி இப்போ நான் வந்த உடனே 3 ஆண்டு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவடைந்து இன்னைக்கு 4வது ஆண்டில் அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க. நான் இப்ப சென்னைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறேன். அதனால நான் அது எங்களுக்கு சொல்லாட்சி இல்ல செயலாட்சி அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். செயல் இல்லாத ஆட்சியாகத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மாவட்ட தலைவர், காங்கிரஸை சார்ந்தவர், கூட்டணி கட்சியை சார்ந்தவர், 8 நாட்கள் ஆகியும் எந்த துப்பும் தொடங்கல. ஆக அவர்களை டெல்லியில போய் கைது செய்கின்ற அந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வார்த்தைகள் தப்பு. பெண்களை பற்றி யார் பேசினாலும் எனக்கு முதல் கண்டன குரல் என்னோடதான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல சட்டத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுகணும். சட்ட ரீதியாக அணுகாமல் வன்முறை ரீதியாக அணுகிட்டு இவர்கள் மற்ற தன்னை பற்றி சொன்னதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இவர் கஞ்சா வைத்திருக்கிறார் என்று ஒருவரை கைது செய்யும் பொழுது, கஞ்சா கடத்தல்காரரை நீங்க வச்சிருந்தீங்களா, உங்களை என்ன செய்யறது? கஞ்சா பொட்டில வச்சிருந்தா கைது செய்யறது தப்பு, கஞ்சா வச்சிருக்கிறது தப்பு. ஆனா எப்படி வைக்கப்பட்டாரு எனக்கு தெரியாது. ஆனா அதே நேரத்துல கஞ்சா வைத்திருப்பவர்களை கைது செய்யறது போல, அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது போல கஞ்சா கடத்தல்காரரே கூட வச்சுட்டு நீங்க அரசியலையும் நடத்துனீங்க, திரைத்துறையும் நடத்துனீங்க. இன்னைக்கு இவங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், ஸ்டாலினின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திரைத்துறையில் முதலீடு செய்தவர்களாகவும் கடத்தல்காரர்கள் இருக்கா. சாதிக்கலாம் நினைத்து கொண்டிருக்கும் போது சாதிக்கதான் நீங்க கையில வச்சிருக்கீங்க. ஆக இதுதான் உங்களோட முழுமையான சாதனை. ஒரு மாவட்ட தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர், 8 நாட்களாக நம்மளால் கைது செய்ய முடியல. ஆனா யாராவது யூடியூப்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரா போயிடுவீங்க. நீங்க தான் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. நாங்க என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களை கடுமையாக கண்டிப்போம். ஆனா அதே நேரத்துல யாருக்கு காண்பிக்கின்ற அவசரத்தை நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர் ஒரு கூட்டணி கட்சியில வேண்டுமென்றே மறைக்கிறீர்களான்னு தெரியல. அதற்கு இது உயர் புலனாய்வு துறைகளை ஈடுபடுத்த வேண்டுமா என்பதும் நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அதே மாதிரி நேற்று என்னோட கேள்விப்பட்டேன், 2026 வந்த உடனே டிகே வந்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஸ்டாலின் டிஎம்கேவை நம்பல, டிகேவை தான் நம்புறாரு. ஆக டிஎம்கேவை ஏன் நம்பலன்னா, சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, வெறும் பேரு மட்டுமே வச்சுட்டு போறாங்க. அவங்க எந்த சாதனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடக்கல. அதனால 2026 அவர்கள் நேரடியாக சந்திக்கவே முடியாது. அதை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சி, அதாவது சுப்பிரமணியம் சொல்ற
வீட்டுல ஒரு குளறுபடி வந்த உடனே ஆட்சி மாற்றம் வரணும். அப்போ ஒரு மாவட்ட தலைவரை கண்டுபிடிக்க முடியல, ஒரு கஞ்சா கடத்தல்காரரை கூட வச்சிருந்தீங்க, இன்னும் வேங்க வயல்ல என்ன பிரச்சனை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு வேங்க வயல்ல யாரு மலம் சேர்த்தார்கள் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாம நம் சகோதரர்கள் எந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு பிரச்சனை வந்த போது சொல்றாங்க, நாங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம், நாங்க என்ன பேசணும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம், என்ன மொழி பேசணும் என்ன. ஆனா நமது சகோதரர்கள் வேங்கை வயல்ல என்ன தண்ணி குடிக்கணும் கூட அவங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா அதை அவர்கள் அசுத்தம் செய்துவிட்டு இவர்கள் சுத்தமாக இருப்பதை போல பேசுகிறார்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முற்றிலும் தோல்வி அடைந்த ஆட்சி. அதனால 2026 இவர்கள் எந்த விதத்திலும் சந்திக்க முடியாது, நேரடியாக சந்திக்க முடியாது. மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் மேடம், கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி எந்த ஒரு நலத்திட்டமும் வெளியிடல. அதனாலதான் பார்த்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முறை அதானி அம்பானி தோல்வியின் பயத்தாதான் பேசுறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பிரச்சாரமாக தான் நான் பாக்குறேன். 10 ஆண்டுகள் மோடிஜி எதுவும் செய்யலன்னு சொல்றதே அவங்க காதையும் கண்ணையும் மூடி இருக்காங்க அப்படின்றதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை மாநகராட்சி எடுத்துக்கோங்களேன், மாடு முட்டினாதான் உங்களுக்கு மாடை பத்தி யோசனை வரும், நாய் கடிச்சாதான் நாயை பத்தி யோசனை வரும், கொசு கடிச்சாதான் கொசுவை பத்தி அவங்களுக்கு யோசனை வரும். ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா சாதனையை விட இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு தடுப்பூசி கொடுத்து இன்னைக்கு கோவிட்ல அவர் செய்த உதவியும் சரி, இன்னைக்கு இங்க இவ்வளவு திட்டங்கள் நான் சொல்ல நம்ம நின்று கொண்டிருக்கிற பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட் இவ்வளவு எக்ஸ்பான்ஷன் என்னைக்கு நீங்க பண்ணீங்க? நீங்க தான் மன்மோகன் விபி சிங் முதல் கொண்டு மன்மோகன் சிங் வரைக்கும் இருந்தீங்க. அந்த நேரத்துல 5 அமைச்சர்கள் இருந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த லிஸ்ட் போட்டுருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நான் பெரிய லிஸ்டா இருக்கும், எங்க லிஸ்ட் அதோட பெருசா இருக்கும். அதனால மோடி அவர்கள் நிச்சயமா வெறுப்பு அரசியலை கொண்டு வரவே. யார் வெறுப்பு அரசியல் கொண்டு வர்றது? யாரு நீ கருப்பா இருக்கேன்னு சொல்றது? யார் தென்னிந்தியர்கள்னா கருப்பா இருக்கீங்க, நீங்க கருப்பா இருக்க பாருங்க யார் சொன்னது? யார் வேற்றுமை கொண்டாடுறது? முஸ்லீம்கள்னா நாங்க வேற மாதிரி நடத்துவோம் யார் சொல்றது? அதே மாதிரி விட ஒதுக்கீடு இன்னைக்கு எடுத்துருவாங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு பீதியை கிளப்புறது யாரு? ஆக மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து, நிறத்தை வைத்து, மொழியை வைத்து அரசியல் செய்வது இந்தி கூட்டணி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். இல்ல அவங்களுக்கு வேற்றுமை பற்றிலாம் பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்னைக்கு எங்களது போராட்டம் மிக கடுமையாக தொடரும். ஒரு ஃபைனல் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள், சகோதரர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எந்த மாற்றங்கள் இருந்தாலும், எந்த கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் நாகரிகம் எல்லாவற்றிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன்.